அனைவருக்கும் வணக்கம். நான் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், நான் இப்போ ஹைம்பாக் கொஞ்சம் தாண்டி அங்கே ஷுவம்லாவுன்ற இடத்துல நிற்கிறேன். இப்போ இன்றைக்கு நல்ல வெயில். அதால் இந்த இடத்துக்கு இந்த கடற்கரை சைட் உண்டு, ஆத்தங்கரை சைட், அங்கே தான் வந்து நாங்கள். நான் அதில் பார்த்துட்டு வேறு இன்னும் ஒரு 2-3 இடத்துக்கு போகிறேன். அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதே உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, இந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே ஒரு கார் பார்க் பண்ணி விடுறாங்க. இவ்வளோமே இந்த கடற்கரைக்கு வந்த ஆக்கள்லாம் வருவாங்க. கடற்கரை இல்லை, ஒரு ஆறு, பெரிய ஒரு ஆத்தங்கரை. அதுக்குள்ளே போட் ஓடலாம், நீந்தலாம், ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிடலாம், எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நான் நல்ல வெயில் பக்கம் தான் இங்கே வரணும், வந்தால் தான் நல்லா பொழுது போகும். Bang. Oke, siapa? Ikut ya.
இப்போ நாங்கள் வந்திருக்கிறது நீடேகன் சிமிட்டில் பில்ட் பார்க், அதாவது காட்டு மிருகங்களுக்காக ஒரு பார்க் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கிறேன் ஆகும். அதுதான் இப்போ பார்ப்போம் வந்திருக்கிறோம். திறந்திருக்கோ தெரியல, பார்ப்போம். போய் பார்த்துட்டு அப்படி திறந்திருந்தால் உங்களுக்கும் காட்டுறோம். தான் இருக்கு. இதில் பாருங்க கோழிகள் நிற்கிது. கோழியோட சேர்த்து மயில் நிற்கிது. மயில் சும்மா சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி அங்கங்கே விளையாட்டு திடலும் கட்டி வச்சுக்கினேன். பாருங்க மயில், 2 மயில் நிற்கிது. போடுங்க வச்சு வேறு மயிலெல்லாம் இருக்க மாடுகள் ஆடுகள் வளர்க்குறதுக்கு மாதிரி பெரிய இடம். பெருசாக மிருகங்களை காணையில் இருக்குல்ல, பார்ப்போம். இப்படி நடந்து போய் பார்ப்போம். நாங்கள் வரைக்குள்ளேயே எல்லாம் பூட்டிட்டுனேன்னு சொன்னேன் எங்களுக்காக. இப்போ இதுக்குள்ளே 5 பேர் கபூன் 5 பேருக்கு 27 ரூபா எடுத்தது டிக்கெட். நார்மலாக 5 மணி மட்டும்தான் நான் திறந்துருக்குமாம். நாங்கள் வந்ததே கிட்ட 6 மணிக்கிட்ட. அப்படி இருந்து எங்களை விட்டுருக்கணும் உள்ள. பார்த்தீங்களோ செம்மறி ஆடுகள் இதுக்குள்ள. சூரியனுக்கு எந்த முகமே இதில் தெரியுது. பிடிச்சாச்சு கொண்டு வருவேன். எப்படி தீட்ட மாட்டோம், தீட்டணுமே. நக்கி போடுங்க கையை. இந்த அது கையிலாம வேண்டும். அது நக்கா இதில் பாருங்க 2 மாடு நிற்கிது. செம்மறி ஆடுகள் 2-3 படுத்து இருக்குது. வைக்கல் இருக்குல்ல, அந்த ஒரு இதுதான் எரு. வைக்கல் இதெல்லாம் சாணங்கள் எல்லாம் சேர்த்து உக்க வச்சிருக்கு. கோழி வேற மேஞ்ச நிற்கிது. இதில் இயற்கை எரு செய்யினேன். கழுதை வடிவா பாருங்கோ. கழுதையும் காட்டுறோம் உங்களுக்கு. அது போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கு. கேமரா பார்த்துக்கொண்டு இந்த தீவு இருக்கிறது காரம் சொன்னியா எது அந்த பின்னேற கை வெக்க தானே. வெக்கைக்கு ஆள் மந்தி போச்சு. தண்ணி குடிக்காம நிற்கணும் அவளோட. இந்த கோழி 2ம் அப்போவே இந்த பின்னாலேயே தெரியுது. இதில் பார்த்தீங்க குதிரைகள் நிற்கிது. அதில் ஒரு குதிரை வெளியில் நிற்கிது. அங்கால ஒரு குதிரை கூட்டுக்குள்ளே நிற்கிது. நல்ல வெயில். நல்ல மரங்கள் எல்லாம் இப்போ தான் புதுசாக நட்டு கிடக்க மரங்கள் பார்த்து நான். அப்படியே பாருங்க அந்த குதிரைகள் இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டு. பாருங்க நம்ம தேடி வரின்னு நாங்கள் அங்கால பார்த்துட்டு இஞ்சால வேற எங்களை தேடி ஒரு ஆளாக வந்துடுங்க. இதுக்கு நான் நினைக்கிறேன்
இல்ல அவங்க ஏசி இருக்கு ஒண்ணுக்கு நிக்குது அன்னைக்கு ஸ்லீப் வச்சிருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ளே கணக்க கதிரியல் மேசையில் எல்லாம் போட்டுருக்கு. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா. விளையாட்டு இடங்கள் கணக்கு இருக்குது. அன்றைக்கி அங்கே வேணி வந்து இதில் வச்சு எல்லாம் சாப்பிடலாம். அன்னைக்கு இயல்கே நான் சாப்பாடுகள் இதெல்லாம் கிடக்கு போல ஒரு உள்ள பேக்கால் சுற்றி வச்சிருக்கு. இதை பார்த்து நாங்கள் கொடுக்கணும் சாப்பாடு கொட்டக்கூடாதம்மா. கொட்டிதான் என்னென்னு சாப்பிடணும் அது இங்கே அது சாப்பிடுறீங்க நாங்கள் சின்ன எப்படி போட்டு சொல்றேன்டா அவங்களுக்கு கையிலண்டாச்சும் சாப்பிடுவாங்க. எல்லாம் இது சின்ன சின்ன பறவைகள் முயல் தெரியுதோ தெரியல உங்களுக்கு. அந்த புட்டிக்கு பின்னால் இருக்கு. பாருங்க ஆடு ஆடு ஊட்டி தம்பியா இறாச்சாங்க பாருங்க. அப்போ இருக்க என்னய்யா இப்படி வந்தா எனக்கு பயமாகடாக்கு. அந்த செல்ல குட்டி கொடுப்பாங்க. ஏய் நீ கொஞ்சம் விளக்கு. ஐயோ ஐ வாண்ட் டு திஸ். அந்த அங்க போ என்னய்யா செல்ல இவ்வளோ பெரிய பிறந்த பிரதேசம். மிருகங்கள் பறவைகள் கொஞ்சம் குறைவாக கிடக்குது. வந்த நேரம் புளி உதறியல. ஏன் வாங்கோ ஒரு போட்டு போட்டுக்கிடாது. என்ன போட்டுக்கன்னு தெரியல. ஸ்ப்ரிங்கி அங்கே நிற்கிறாங்களோ நியாயமான தூரத்தை நிற்கிறான். நல்ல சோலையாக தான் இருக்கு. காட்டுக்குள்ளே நல்லா வடிவாக கட்டி வச்சுருக்காங்க இந்த பாக்கு. மிருகங்கள் அவ்வளோ இல்லாட்டியும் சும்மா வந்து நடந்து எரிஞ்சு பொழுதுபோக்குறோக்கேன்னு எல்லா இடம் போலடா. பாருங்க 2 பேர் நடந்து போயினேன். அங்காலையும் கிடக்கடா அந்த போட்டில் ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஏதோ டீயர் மிருகங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஏதோ மிருகங்கள் இருக்குதான். ஏண்டா போட் போட்டிருக்கு பார்க்கலையா? ஆக்களும் மக்களாக நடந்து போகுது. இந்த போட்டில் வாருங்க என்னென்ன இங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு காட்டியிருக்கு. நாங்கள் பார்த்த அளவில் அவ்வளோ பெருசாக மிருகங்களை காணையில் விடும். இதில் இப்படி தான் சுற்றி வர வேணும். அவ்வளோ தூரங்கள் சுற்றி வர எங்களுக்கு நேரம் காணாது. நாளைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம். நாங்கள் வந்தால் நல்லா லேட்டாக போச்சு. நேரத்துக்கு வந்திருந்தால் பார்த்துருக்கலாம். இதுக்குள்ள என்ன தண்ணி சத்தம் மாதிரி சின்ன வாய்க்கால் மாதிரி உள்ளுக்குள்ள தண்ணியோடு. ஐயோ கடிச்சு போட்டு காஞ்சி ஓட்டி அம்மோ ஓ காஞ்சி ஓண்டி. இந்த மரத்தில் முட்டினா சரி எவ்வளோ அப்பா பயங்கர கடி வச்சு இதோ வரிசையாக காஞ்சி ஓண்டிதான். ஓ இங்கே ஏதாவது நேர்த்தியல் கிடக்கோ. இங்கே வேறு நேர்த்தி கட்டின மாதிரி சூப்பியலை கட்டி விட்டுக்கலாக்கு மரத்தில். சின்ன பிள்ளைகள் ஏதாவது வேண்டுதல் வரியா காட்டுக்குள்ளே வேண்டுதல். மரப்பு வந்து பாருங்க
பொந்துக்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லையா? மரப்பொந்துக்கு என்ன இருக்கு அம்மா? பாம்பு. எல்லா பறவைக்கும் கூடு கட்டி விட்டுக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இதுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு ஒயில காணல. இதை நான் கையில் இருக்க வச்சிருக்கோம். இது so niedlich. இதைத்தான் நான் ஹவுஸ்டியா பார்க்குறேன். இதுக்கு கரெக்டாக முயலும் இருக்கு. Weil da ist ein ganz schwarzer முயலுக்கு தீட்டக்கூடாதா? முயலுக்கு தீட்ட அங்கே இருக்க ஒரு பறவை அது வந்து ஸ்டார்ட்வே இருக்காது. அந்த பறவை அது அணில். அது இதா அணில். அணில் அது அணில் நினைக்கிறேன். சும்மா பொம்மை வரல. அசையாம இருக்கு. அசையாம இருக்கு. அங்காலையும் வச்சுக்கிறாரு. எப்படியான இந்த ஆயில வந்து பறக்கலாமா? இதுக்கு சாப்பாடு தீட்டலாமா? ஆடல ரெண்டா இதை வச்சிருக்கீரா? இது என்ன என்ன இல்லை கழுகோ வருந்தோ? aber அவங்களுக்கு ரெண்டு வச்ச பறவை geboren in Juni 2017. இது வந்து Juni 2017 பிறந்திருக்கு. Also ஒண்டி ஒன்று தான் இருக்கு. oder ist der ஆந்தை ஒயில ஊஹுண்டா jetzt weiß ich, wie wichtig Wasser ist. Jetzt weiß ich, wie wichtig Wasser ist. Darauf hast du aber geguckt. Schwarz. Abbohren. Schwarzmelan. மரம் மூங்கிய மறைச்சு என்னால் முடியலையோ? இந்த கூட்டுக்க போயிட்டு தண்ணி வேணுமா? கொண்டு வந்துருக்கலாமே. ம் ஆனால் கரண்ட் சென்ட் ஆகாது. 50 சென்ட். 50 சென்ட். சாப்பாடு கொண்டு ஊரை கொடுத்துட்டு வஷ்பாக்கி இவ்வளோ பெரிய ஊர் கொடுத்துருக்காங்க. நீ போட்டோ எடுத்து வந்து பூனைக்குட்டியா மதத்தை சுற்றி
கையில் கொடுத்தா தானேம்மா வேண்டும். இங்கே பாருங்க ஒருத்தர் நல்ல நித்திரை அடிக்கிறார். இருக்கும் கேட்டுட்டு ஸோ தொடங்கி நடத்துக்கே வந்துட்டோம். ஆட்டை பாருங்க படுத்து கிடக்குது ஆடு. ஆனால் நினைச்ச அளவுக்கு கணக்கு அவ்வளோ அந்த பில் பார்க்கணுன்னு சொன்னால் கூடுதலாக நான் இந்த காட்டு மிருகங்களை தான் வச்சிருப்பீங்கன்னு நினச்சினாங்க. அப்படி காணையில் பாருங்க இருக்குல்ல ஓடுது 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 ஓடுது. நார்மல் மிருகங்கள் நிற்கிது, 1-2 காட்டு மிருகம் நிற்கிது, கோழிகள் நிற்கிது, கழுதைகள் நிற்கிது. மயிலோட தொடங்கி நாங்கள் மயிலோடையே முடிப்போம். 2 மயிலாம் நிற்கிது. இதை பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி இதில் 2 கதிரை ஒரு பாங்கு போட்டு விட்டுருக்காங்க. சும்மா சுற்றி வந்துட்டு பொழுது போயிடண்டா இதில் இருந்து இந்த இடங்களை ரசித்து கொண்டு இதுக்கு இருக்கலாம். இதில் பாருங்க பூனை இருக்குது. பூனை பயப்படுறாராக்கும் வெளியில பானுகள் இதெல்லாம் பிச்சு போட்டிருக்கு. அரண்ல பாம்பு 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 சின்ன பாம்பு இதான் பிள்ளை பாம்பு பாருங்க. பாம்பு சின்ன நெஞ்ச இருக்கு தானே இப்படி சின்ன பாம்பு ஒழிச்சிட்டு. ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.